இங்க ஒருத்தன் ஒரு நாயுடைய கழுத்துல சங்கிலிய கட்டி த்ரெட்மில்ல காலையில இருந்து ஓட விடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாயும் டயர்ட் ஆகி நிக்கும் போது இவன் பெல்ட் வச்சு அந்த நாயை அடிச்சுட்டே இருக்கான். சோ இவனுக்கு பயந்தே இந்த நாயும் வேற வழி இல்லாம சாப்பாடு தண்ணி கூட இல்லாம காலையில இருந்து ஓடிட்டே இருக்கு. இப்படியே நைட் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும் போது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. அதுக்கப்புறமா அவன் அந்த நாயுடைய பல்ல ஏதோ ஒரு மிஷினை வச்சு ஷார்ப் பண்றான். இப்படியே 2 நாள் ஆகியும் அந்த நாய்க்கு எந்த ஒரு சாப்பாடுமே தராம வச்சிருக்கான். கடைசியா 3வது நாள்ல தான் ஒரு சின்னதா ஒரு கறி துண்டை அந்த நாய் கண்ணுல காமிக்கிறான். அத கூட ஒரு கயிறுல கட்டி அந்த நாய் ஆசையா அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த கயிறு அப்படியே மேல தூக்கிடுறான். இதே மாதிரி அந்த நாயை 4 கணக்குல பசியோட வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்னதா ஒரு கறி துண்டை ஆணியை வச்சு அடிச்சுட்டு அதை சாப்பிட சொல்லி அந்த நாய்க்கு கொடுக்குறான். அதுவும் எடுத்து சாப்பிடலான்னு பாக்குது. ஆனா அதுல ஆணி அடிச்சிருக்கிறதுனால அந்த நாயால அதை சரியா சாப்பிட முடியல. இப்ப இத்தனை நாளா பசியோட இருக்க நாய் முன்னால ஒரு மாஸ்க போட்டு வேஷம் போட்டுட்டு வந்து அந்த நாயை வெறியேத்துறான். சோ அதனால இத்தனை நாள் அமைதியா இருந்த நாய் இப்ப ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி மாறிடுது. இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்னா நாய் சண்டையில இந்த நாயை கலந்துக்கு விட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுமே இந்த 2 நாயுமே அவுத்து விட்டுறாங்க. அதுல இந்த நாய் இத்தனை நாள் இருந்த மொத்த கோவத்தையும் வெறியையும் அந்த நாய் மேல காட்டிடுது. அந்த நாய் இதோட கண்ணு முன்னாடி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இதோட வெறி குறைஞ்சி நாம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நினைக்குது. சோ அதனால அந்த நாய் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே ஓடி வந்துருது.